யோவான் ஸ்நானன் தன்னை தாழ்த்தினவன், ஆண்டவரை தெரிந்து கொண்டவன் என்றாலும் அவனுக்கு ஒரு சிறு சந்தேகம் வந்தது. இடறி போனான். அந்த இடறலின் ஒரு கேள்வியாக அதற்கான பதில் கிடைக்க வேண்டி தன் சீடர்கள் 2 பேரை தெரிந்து கொண்டு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் போய் கேளுங்கள், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? நடுங்கி போனான். ஒருவேளை அவன் தவறி போனான், வீழ்ந்து போனான், ஆண்டவர் மீது சந்தேகம் கொண்டான். இத்தனை வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த யோவான் ஸ்நானன் ஆண்டவருடைய அந்த வழிமுறைகளை கண்டு அவன் சற்று கலங்கி போனான். ஆண்டவர் அவனை பார்க்கிறார், அவன் அனுப்பின சீஷர்களை பார்க்கிறார். அப்பொழுது அவர் செய்தது, அவர் குருடருக்கு பார்வை அளித்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், குஷ்டரோகிகளை சொஸ்தப்படுத்தினார், செவிடரை கேட்க செய்தார், மரித்தோரை எழுந்திருக்க செய்தார், மேலாக தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அதன் பின்பு அவர் கூறினார், நீங்கள் திரும்பி போய் யோவான் ஸ்நானனிடம் கூறுங்கள், நீங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் கூறுங்கள் என்று கூறினார். அதன் பின்பு அவர் தம் சீஷர்களிடம் கூறிய காரியம், என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இடறி போன அந்த யோவான் ஸ்நானனை திடப்படுத்தத்தக்கதாக அவன் விசுவாசத்திலே, ஆண்டவரை குறித்த அந்த மேலான விசுவாசத்திலே தொடர்ந்து பயணிக்கத்தக்கதாக அவனுக்காக தம் மக்களிடம் கூறினார், என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். And blessed is he who is not offended because of me. ஒருவேளை ஆண்டவரின் பணியிலே, அற்புதமான மேலான ஆச்சரியமான பணியிலே இவ்விதமாக செயல்பட்டாலும் கூட தவறி போன ஒரு நிலையிலே அவன் திரும்ப நிறுத்தப்பட்டான். ஏனென்றால் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார், யோவான் ஸ்நானனை போல எந்த ஒரு தீர்க்கதரிசியும் இதற்கு பின்போ இதற்கு முன்போ எழும்புவதில்லை. மேலான பேறு பெற்ற யோவான் ஸ்நானன் இடறி போனாலும் அவன் திரும்பவும் நிலைநிறுத்தப்பட்டான்.